உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நாளிலே ஒரு அழகான விழா ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த விழா என்ன என்பது பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முப்பெரும் விழா கல்முனை நெற்றினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்றிருந்தது. அதாவது 3 நிகழ்வுகள் ஒன்றாக இடம்பெற்றிருந்தது. கல்முனை நெற்று அலுவலகத்தினுடைய திறப்பு விழா, அதே போல கல்முனை எழுத்தாளர் ஒருங்கிணைப்பு மையத்தினுடைய திறப்பு விழா, அதே போல கல்முனை ஊடக மைய அங்குரார்ப்பணம் என்று சொல்லி 3 விஷயங்களையும் ஒன்றுபடுத்தி கல்முனையினுடைய வாடி வீட்டு வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருந்தார் தினகரன் மற்றும் தினகரன் வாரமஞ்சரி, ஒருவன் பத்திரிகை ஆகியவற்றினுடைய முன்னாள் பிரதம ஆசிரியர் இயக்குனர் சபையினுடைய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய திரு கே குணராசா அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார். அதே போல விழா ஒருங்கிணைப்பினை மேற்கொண்டிருந்தார் விபுல மாமணி வித்தகர் திரு வீச்சி சகாதேவராஜா அவர்கள். இவர் ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளராகவும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இயக்குனர் சபையினுடைய உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர். அதே போல இந்த நிகழ்வில் பல அதிதிகள் கலந்து கொண்டிருந்தார். நீங்க சிறப்பு அம்சமாக சொல்லப்படுகிறது. கல்முனை நெற்று ஊடக வலையமைப்பினுடைய இந்த முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு அதிதிகளும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக கல்முனை பிராந்தியத்திலிருந்து இயங்கக்கூடிய இந்த கல்முனை நெற்று ஊடகத்தினுடைய உறுதுணையாக நிற்கக்கூடியவர்களாக இந்த அதிதிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாது இந்த நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. எனவே இந்த நிகழ்விலே உரையாற்றிய ஒவ்வொரு அதிதிகளும் பல விடயங்களை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள். தினகரன் வாரமஞ்சரி, ஒருவன் பத்திரிகைகளினுடைய முன்னாள் பிரதம ஆசிரியருமாக இருக்கக்கூடிய திரு கே குணராசா அவர்கள் உரை நிகழ்த்துகிற போதும் தலைமை உரையாற்றுகிற போதும் பல விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். மற்ற அதிதிகள் அனைவரையும் வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் பல ஊடகத்தினுடைய ஆத்மார்த்தமான விஷயங்கள், ஊடக தர்மத்தினுடைய விடயங்களை எடுத்து எம்பியிருந்தார். குறிப்பாக நாங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பல மாற்றங்களை விதைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஊடக தர்மத்தை பின்பற்றி நாங்கள் கல்முனை நேற்று ஊடாக செய்திகளை தந்து கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில் எங்களுடைய தகவல்கள் அல்லது செய்திகள் கொஞ்சம் பிந்தி வந்தால் கூட அதனுடைய உண்மைத்தன்மை நிரூபிக்கப்பட்ட பின்னர் தான், நாங்கள் உறுதிப்படுத்திய பின்னர் தான் அவற்றை பிரசுரிக்கிறோம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான விடயம். எனவே பலரும் முந்திக்கொண்டு பிரேக்கிங் நியூஸாக பல செய்திகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தகவல்களை உறுதிப்படுத்தாமலே செய்திகளாக பிரசுரிப்பது வழக்கம். எனவே அப்படி நாங்கள் செய்தது கிடையாது. இனிவரும் காலங்களில் இன்னும் பல தொழில்நுட்ப மாற்றங்களோடு பல வீச்சிலும் எங்களுடைய வெற்றி நடை தொடரும் என்று சொல்லி பல விஷயங்களை தொட்டு பேசியிருந்தார். முன்னாள் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தினுடைய ஓய்வு நிலை பணிப்பாளர் திரு சரவணமுத்து நவநீதன் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போதும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் ஒவ்வொருவருடைய கையிலும் பிரமாஸ்திரங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் சரியான வகையில் சரியானவர்களிடம் இருந்ததா என்பது ஒரு கேள்வியாக இருக்கும். எனவே அதுபோலதான் ஊடகம் என்பது ஒரு 4வது தூணாக இருக்கக்கூடியது. எனவே இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை பயன்படுத்தக்கூடியவர்களாக கல்முனை நேற்று ஊடகத்தினர் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றிருந்தார். அதே நேரத்தில் ஓய்வு நிலை சிரேஷ்ட இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக கலந்து கொண்ட திரு எம் கோபாலரத்னம் அவர்கள் பேசுகின்ற போது, பரிமாணம் பத்திரிகை நின்று போனது, பத்திரிகை இதழ்களை வெளியிட முடியாமல் போனதற்கு பொருளாதார சிக்கல் ஒரு தடை என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய தனவந்தர்கள் பலரும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அவர்களோடு சரியான முறையில் தொடர்புகளை ஏற்படுத்தி சரியான முறையில் நீங்கள் இயங்கிக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த பொருளாதார தடைகள் எல்லாம் கிடையாது என்று சொல்லி ஊக்கப்படுத்தக்கூடிய விதமான கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதே போல கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் திரு எஸ் பார்த்திபன் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போதும் ஊடகம்தான் பல மாற்றங்களை விதித்திருக்கிறது. உலக நாடுகள் பலவற்றிலும் அந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. எனவே ஊடகம் என்பது இப்போது சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடிய எல்லோரும் ஊடகவியலாளர்கள் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டோம். எனவே ஊடக தர்மத்தை பேணக்கூடியவர்களாக எல்லோரும் ஊடகவியலாளர்கள் என்பதை கடந்து சரியான நேர்த்தியான தகவல்களை, நேர்த்தியான செய்திகளை கொடுக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக கடந்த 10 ஆண்டுகள் கல்முனை நேற்று ஊடக வலையமைப்பினர் திகழ்ந்திருக்கிறார்கள். உண்மையான செய்திகள் மக்களிடம் போய் சேர்கிற போது அது அவர்களை கவரக்கூடியதாக மாற வேண்டுமே தவிர, மக்களை கவர வேண்டும் என்பதற்காக, வாசகர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக, உழைப்புக்காக நாங்கள் செய்திகளை தேடி தேடி பதிவிடுவது அல்லது எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த செய்திகளை மாற்றி அமைப்பது, இப்படியான விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அவருடைய உரையிலே பேசியிருந்தார். அதே போல கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்திய அத்தியட்சகர் கே சுகுணன் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போது சொன்ன விஷயம், ஊடகம் சார்ந்து மூத்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிற போது நான் ஊடகத்துறை சார்ந்து பேசுவதற்கு எதுவும் கிடையாது. இருந்தாலும் இதுவரை காலமும் சிறப்பான முறையில் செயலாற்றி வரக்கூடிய கல்முனை நேற்று ஊடகத்தினர் கொரோனா காலத்திலும் அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியிலும் சமூக சேவைகள் பலவற்றில் என்னோடு இணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களோடு தொடர்ச்சியாக நானும் இணைந்து செயற்படுவதற்கு தாராளமாக காத்திருக்கிறேன். என்னுடைய சேவையும் தொடரும் என்று சொல்லி உரை நிகழ்த்தியிருந்தார். அதே போல கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் டி ஜே அதிசயராஜ் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போது அவர் சொன்ன விடயம்,
தெரியாகும். ஆரம்பத்திலிருந்து இந்த கல்முனை நேற்று ஊடகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய ஒவ்வொரு படி பாய்ச்சல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். வெறுமனே ஊடகம் என்று நின்று விடாது சமூக சேவைகளை மாற்றக்கூடியவர்களாக அவர்கள் துடிப்போடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அதனுடைய பரந்துபட்ட வீச்சு என்பது இன்னும் போதாததாக இருக்கிறது. ஜனரஞ்சகமான விமர்சன பார்வைகள், செய்திகளை தாண்டிய நேர்காணல்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்று சொல்லி பல விடயங்களையும் உட்புகுத்தி இன்னும் பலமாக இந்த கல்முனை நேற்று ஊடகம் திகழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார். திருக்கோவில் பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் திரு டி கஜேந்திரன் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போது பல விஷயங்களை தொட்டு சென்றிருந்தார். குறிப்பாக இந்த ஊடகத்துறை சார்ந்து இதுவரை காலமும் ஆற்றிய பங்களிப்பை போலவே இன்னும் பல உயர்வுகளை தொட்டு சிறப்பான பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய பேச்சிலும் பல விஷயங்களை சொல்லியிருந்தார். அதே போல அம்பாறை மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபரும் மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளருமாக இருக்கக்கூடிய திரு சிவ ஜெகராஜன் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போது கல்முனை நேற்று ஊடகத்தினுடைய வளர்ச்சி என்பது பாராட்டத்தக்கது. 10 வருடங்கள் சவால்களை தாண்டி நீங்கள் நகர்ந்து வந்திருக்கிறீர்கள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் பல்வேறு துறை சார்ந்தவர்களாக நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை இந்த ஊடகத்துறையில் கிடைப்பது என்பது மிக குறைவாக இருந்தாலும் எழுத்தாளர்களையாவது இதில் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டிருப்பதை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் திரு வே ஜெகதீசன் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போதும் இந்த கல்முனை நேற்று ஊடகத்தினுடைய 10 வருட வளர்ச்சி என்பது பாராட்டத்தக்கது. பல சவால்களை சந்தித்து கேதீஸ் அவர்களுடைய முயற்சியால் இதனை வளர்த்தெடுத்திருக்கிறார், பலரை ஒன்றிணைத்திருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய இந்த குழாத்தினர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். எனவே இன்னும் பல வெற்றிகளை காணக்கூடிய ஊடகமாக கல்முனை பிரதேசத்துக்கு மட்டுமல்லாமல் அம்பாறை மாவட்டத்தில் இந்த பிராந்தியத்தினுடைய பல செய்திகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய, வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஊடகமாக திகழ வேண்டும் என்று சொல்லி பல விஷயங்களை அவருடைய கருத்திலே சொல்லியிருந்தார். எனவே மிகச்சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் அதிதிகளினுடைய வாழ்த்துக்கள், அதே போல கலந்து கொண்டவர்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த முப்பெரும் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றிருந்தது. எனவே இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களோடும் கல்முனை நேற்று ஊடகம் இனிவரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக தன்னுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலை எடுத்து வைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். ஊடகத்துறை சார்ந்த இணைய வானொலி, இணைய தொலைக்காட்சி போன்றவற்றையும் ஆரம்பிப்பதற்கான அடித்தளமாக இது அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.